சரி சின்ன பொண்ணு, என்னத்தையாவது குழம்பு கறியை வச்சுட்டு நீ எழுப்பு, என்ன நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குதேன். எப்படி நீ பொங்குக்கு 1 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வேலைக்கு போறேன். சரிங்க, போய் பாடுங்க. கிழவிக்கு எந்நேரமும் சாப்பிட தூங்க இதே வேலை தான். காலையில 5 மணிக்கே எந்திரிச்சிருந்தோம்னு பீத்துதா. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன வேலை? காலை சாப்பாடு சாப்பிட்டு இப்போ தூங்குதா. இன்னும் மத்தியானம் சாப்பிடுவா, மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்குவா. நான் 7 மணிக்கு எந்திரிக்கம்னு ஏசுதான். 7 மணில இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் நமக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு மாதிரி தூங்கி தூங்கி எந்திரிச்சா நானும் 5 மணிக்கே எந்திரிச்சிருவேன். இதெல்லாம் பேசினா நம்ம வாயாடி மருமூலம் ஆயிடுவோம். மத்தியானம் சோற பொங்குன்னு அவனும் அம்மையும் சொல்லிட்டு படுத்தாச்சு. நான் என்னத்தை பொங்குவேன்? உள்ள வெங்காயம் தக்காளி மட்டும்தான் கிடக்கு. என்ன குழம்பு கறி வைக்கணும் தெரியல, கறி இது எடுக்கவான்னு தெரியல. இவட்ட கேட்காம அவங்காரன்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னாலும் ஏசுவா. ஒரு வார்த்தை கேட்கலாமன்னு வந்தா இப்ப தூங்கிட்டு கிடக்கா. எழுப்புனா அதுக்கும் ஏசுவால. சரி, வேற வழி இல்ல, எழுப்பித்தான் ஆகணும். ஏசுனா ஏசிட்டு கிடக்கா. ஏத்தே, என்ன மோட்டர் ஓடுற சவுண்ட் எல்லாம் கேக்கு. இது சரிப்பட்டு வராது. காது கிட்ட போய் கத்துனா தான் எந்திப்பா. ஏத்தே, ஆனா அறிவு கட்டவள நீதானா? தூங்குதவ காதுல வந்து இப்படி கத்துதியா? கொஞ்சமான அறிவு இருக்கா உனக்கு? ஒருத்தர் தூங்கும்போது அந்த தூக்கத்தை கெடுக்கிறது எவ்வளவு தப்புன்னு தெரியாத உனக்கு? என்ன வளர்த்திருக்கா உங்க அம்மா? நல்லதை சொல்லி வளர்த்தாதான் உனக்கு அறிவு இருக்கும். இவ்வளவு நேரம் உன் புருஷங்காரே கிறுக்கு மாதிரி பேசி என்னை பைத்தியக்காராக்கி நானே தலை சுத்தி வந்து தூங்கிட்டு கிடக்கேன். ஒரு வார்த்தை எத்தனை மெதுவா கூப்பிட்டா நான் எந்திக்க மாட்டேன்னா ஏன் இப்படி கத்துத? இப்படி அடுத்தவங்க தூக்கத்துல மண்ணை போடுறதுல உனக்கு என்ன கிடைச்சிருது? தாய்க்கிழவி நீளமா பேசாத, மூச்சு வாங்கு. என்ன சொன்ன? ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேனே. அப்ப அது ஒண்ணு இல்ல, பக்கத்திட்டு பச்சிமச்சி கிழவிக்கு மூச்சு வாங்கிட்டு கிடக்கான், அதைத்தான் சொன்னேன். நீ இந்த பேச்சை எப்படி மாத்தி மசக்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. இப்ப எதுக்கு எழுப்பி தொலைஞ்ச அதை சொல்லு. எத்தே, மத்தியானம் சோறு பொங்க சொல்லிட்டு நீங்களும் உங்க மாவனும் சொல்லிட்டியே. அவரு தூங்கிட்டு கிடக்காரு, நீங்களும் தூங்கிட்டு கிடக்கிய. என்ன பொங்கனே தெரியல. வெங்காயம் தக்காளி மட்டும்தான் கிடக்கு. அதான் என்ன செய்யணும் பாத்துட்டு கிடக்கேன். அவரை எழுப்பி மட்டன் சிக்கன் எதுவும் எடுத்துட்டு சொல்லட்டுமா? ஏன் ஒரு புளி குழம்பு வத்த குழம்பு எதுவும் வைக்க முடியாதாங்க? வச்சா மட்டனு சிக்கன் தான் வைப்பியோ? உன் வீட்டுல உங்க ஐயா வீட்டுல அப்படித்தான் வச்சு தின்னியோ? அங்கெல்லாம் வெறும் பழைய சோறும் பச்சை மிளகாய் வச்சு தின்னுட்டு இங்க வரும் என்ன சிக்கனு மட்டன்ட்டு கிடக்க. என்ன தேவை? ஒரு புளி தண்ணியை வச்சு ஒரு துவையில அரை போதும். ஏன் எங்க அப்பா வீட்டு எதுக்கு பெருக்கிய? நீங்களா எங்க அப்பா வீட்டுக்கு வரப்போ உங்களுக்கு பச்சை மிளகாயும் பழைய சோறுமா தந்தாவோ? நல்லா வட்டை வட்டையா மட்டன் கறி குழம்பு வச்சு பிரியாணி வச்செல்லாம் திங்க தானே செஞ்சிய? ஆமா, ஊர்ல எல்லாரும் சாப்பாடு போட்டு அனுப்பிட்டாவே. பா அந்தால பேச வந்துட்டா ஐயா வீட்டை பத்தி. இப்படியே பேசி நேரத்தை கடத்தாம போய் நேரத்தோட சோத்த பொங்குப்பா. திமிரு பிடிச்ச கிளவி. சை, போய் தொலைவேன். மட்டனை வைக்கவா சிக்கனை வைக்கவான்ட்டு இப்படித்தானே ஆத்தா வீட்டுல தனிக்கு தின்னா. இப்ப போனாலும் வீட்டுல கஞ்சியும் தண்ணியும் குடிச்சிட்டு வருவா. இங்க மட்டும் அவளுக்கு வகை வகையா செய்யணும். இப்படி தின்னா குடும்பம் தனிக்கு விளங்கிரும்ல. கறியெல்லாம் விற்க விலைக்கு போய் வாங்க முடியுமா? ஆளையில ஏத்திக்கிடாம நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தூக்கத்தை மண்ணலி பட்டா பாரு. இந்த வெயிலுக்குள்ள எங்க போக? நீ டிவியை தான் பார்த்து தொலையணும். இந்த ரிமோட்டை தூக்கி எங்க போட்டு தொலைஞ்சான்னு தெரியலையே. தேதியில போவா. புளித்தண்ணியும் துவையலும்லாம் வைக்கணுமா? மவக்காரிக்கு மட்டும் போன் அடிச்சு மவளை அந்த குழம்பு வச்சு சாப்பிடு, இந்த குழம்பு வச்சு தின்னு, இந்த காயை வாங்கி பொரிச்சு சாப்பிடுன்னு அப்படியே பானிப்பா. நான் மட்டும் புளித்தண்ணியும் துவையலையும் வச்சு திங்கணுமா? செஞ்சு தொலைறேன், ஊத்தி திம்பா. எம்மா மீனா, என் தங்க போல வா வா வா. மரமோனே வாங்க 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 ஐயா. இருங்க ரெண்டு பேரும். மரமோனே நல்லா இருக்கீங்களா? வீட்டுல அம்மா எல்லாரும் நல்லா இருக்காவளா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னையா, நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன் அவளை நீங்க தங்கமா வச்சு பாத்துக்கிட்டீங்களா? எனக்கு என்ன கவலை இருக்க போகுது? என்னம்மா வீட்டுல யாருமே இல்லையா? நீ மட்டும் தான் இருக்கியோ? மைனியும் காணும் அண்ணனையும் காணும், அணக்கமே இல்லாம இருக்கு. அண்ணனாவது வேலைக்கு போயிருப்பான், மைனிமா இல்ல. இல்ல டீ, இன்னைக்கு அண்ணனும் வேலைக்கு போல, நைட் வேலைக்கு தான் போறானா. ராத்திரி பூரா முழிச்சு வேலை பார்க்கணும் பார்த்தியா? அதான் இப்ப போய் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவங்க மைனிக்காரி இப்பதான் அடுப்படிக்கு போனா சோறு பொங்க போறோம்னு. இரு நான் கூப்பிடியே. மர்மோளே, ஏன் மர்மோளே இங்க வந்து பாரு. எப்பா, ஒரு வேலை செய்ய விடுதால அந்த கிழவி. வேலை செய்யுங்க செய்த நேரம் பூரா புழுக்கு புழுக்குன்னு கூப்பிட்டுருதாமா. பெரிய எமத்தா போச்சுப்பா அவளோட. ஏன் சின்ன பொண்ணே கூப்பிடுற காது கேட்க இல்லையா? இந்த வாரம் தே என்ன யாத்தே இவ எப்ப வந்தா? போன தடவையே வந்துட்டு வீட்டுல பங்கு கட்டிட்டு சண்டை போட்டு போனா. எப்ப வந்தாலும் ஒரு சின்ன பேக்க தூக்கிட்டு அந்த அன்னைக்கு போயிருவா. இன்னைக்கு பெரிய பேக்கா வேற தூக்கிட்டு வந்திருக்கா. என்ன நினைப்புல வந்திருக்கான்னு தெரியலையே கடவுளே. என்ன சிறுமணி பாத்துக்கிட்டே இருக்க? மீனா வந்திருக்கா பாரு. நீ பாட்டுக்கு அப்படியே நிக்க வான்னு கேட்காம. அவ ஒண்ணு இல்ல, திடீர்னு வந்திருக்கா பத்தியா? அதான் நான் இன்ப அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். வா மீனா, வாங்க தம்பி. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காவளா தம்பி? எல்லாரும் நல்லா இருக்காவுக்கா. நீங்க அத்தா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்ன மீனி கெரியா இருக்கேல? நான் ஊருக்கு போனதுல இருந்து எனக்கு ஒரு போன் கூட போடல நீங்க. ஆமா, பெரிய பாசக்கார நாத்தனா. உனக்கு போன் போட்டு குசலம் விசாரிக்காம தான் பாக்கி. அது போன் பேசக்கூடாதுலாம் இல்ல மீனா. பேசன்னு நினைச்சேன் அப்படின்னு ஞாபகமே இல்லாம போயிட்டு வீட்டுல உள்ள வேலையை பார்த்துட்டு அப்படியே இருக்கே சரியா போயிருது பத்தியா? ஆமா, அப்படியே மேல அக்கறை பொங்கி வழித மாதிரிதான் நடிச்சிருவா. இப்பவும் நான் வந்திருக்கேன்னு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கான்னு பாரு. ஏன் வந்தான்னு நினைக்கா. அவளை பத்தி நமக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டா போல. மனசுக்குள்ள ஏன்டா வந்தாலும் நினைச்சுக்கிட்டு வா மீனான்னு கேட்கா. எனக்கு தெரியாது இவ புத்தி.
சின்ன பொண்ணு போய் அம்மா அவனை எழுப்பி மட்டன் சிக்கன் காடை கதறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி என்ன எத்தே வச்சிருக்க புளி தண்ணிக்கு மட்டன் சிக்கன்லாம் செட் ஆகாதத்த ரசம் வச்சிருந்தாலும் மட்டன் சிக்கன் வச்சு சாப்பிடலாம். என்ன பேசியா ஏன் தே நீங்க தானே சொன்னீங்க விற்க விலைவாசிக்கு மட்டன் சிக்கன் எடுத்தா சரிபட்டு வராது, புளி தண்ணி வச்சு துவையல் வச்சு தின்னுங்க அப்படின்னு. அதான் சோத்த பொங்கி புளி தண்ணியும் துவையலும் வச்சிருக்கேன், உங்க மாவளையும் மறுமனையும் சாப்பிட சொல்லுங்க. என்ன சின்ன பொண்ணு பேசியா? நம்ம வீட்டுல உள்ள நம்ம புளி தண்ணி வெறும் தண்ணியை ஊத்தி கூட கஞ்சி தண்ணியுமா குடிச்சுக்கிடலாம். வந்தவங்களுக்கு அப்படியே செய்ய முடியும். அதுவும் என் மவா வந்திருக்கா, 10 வரைக்கும் மருமனும் சேர்ந்து வந்திருக்காவோ, இந்த நேரத்துல நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? போய் என் அவனை எழுப்பி மட்டன் சிக்கன் மீதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு. அதிக பிரச்சனை நம்ம பேசிட்டு கிடக்காத. ஒரு அளவு தான் நான் பொறுமையா இருப்பேன். மருமை இருக்காருங்க கண்ட இவ்வளவு தூரம் அடக்கி பேசிக்கிட்டு இருக்கேன். வீணா என் பொறுமையை சோதிக்காத பாத்துக்கோ. ஏமா என்ன, நான் ஒருத்திங்க வந்திருக்கேன். நான் வந்த நேரத்திலே மாமியாரும் மருமனும் உறவாடிட்டு அடக்கிய ரகசியமா என்னன்னு என்கிட்டையும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா வரவாடுதாவோ, என்னத்த வரவாடிட போறேன்? உங்க அண்ணனை தான் எழுப்ப சொன்னேன், வேற என்ன சொல்லிட போறேன்னா? சரியா மருமனை ரொம்ப வெயிலோட வந்திருக்கியா, 2 சர்பத்து போட சொல்லிட்டா? வேண்டாம்மா, சர்பத்தெல்லாம் என்னத்துக்கு? என்ன வேண்டாம்ட்டா அதிசயமா? அண்ணன் தான் இப்ப கடைக்கு போவானே, வரும்போது நல்லா நொங்கு இளநீ பதனி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு. சர்பத்தெல்லாம் யார் போட்டு குடிக்க, தொண்டை கட்டிக்கணும். சரிங்கன்னா நான் வாங்கிட்டு வர சொல்லுதானே அண்ணனை. மருமோல நீ போய் இஞ்சி பூண்டு பேசலாம் அரைச்சு வை, பாத்துக்கிட்டே நிக்காத என்ன? நான் போய் என் அவனை எழுப்பி கறி வாங்கிட்டு வர சொல்றேன். சரி தே. போ நேரத்தோட வேலையை பாரு. மருமோன செத்த நேரம் இருங்க, என் அவனை எழுப்பிட்டு வரேன். ஏன் தே அத்தானை போட்டு எழுப்புதியா? நானா கடைக்கு போயிட்டு வரேன். சேச்சா வேண்டாம், ஏற்கனவே நீங்க வேகாத வெயில வந்திருக்கியா, மறுபடியும் அலைய போறியா? வீட்டுல இருங்க, நான் அவனை எழுப்பி போயிட்டு வர சொல்றேன் என்ன? சரி தே. சின்ன பொண்ணு எல்லாம் ரெடி ஆயிட்டா? ஆயிட்டே இருக்கு. இவ எதுக்கு மூஞ்சிய ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பேசுதா? நல்லா தானே போய்கிட்டு இருந்தது. சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணுங்கிட்டு என்ன விஷயம்? ஏன் சின்ன பொண்ணு என்கிட்ட எப்படி கோவப்படியா? நான் ஒண்ணுமே பண்ணலையா, வீட்டுல பிரச்சனையும் இல்ல சண்டையும் இல்ல, அப்புறம் ஏன் அப்படி மூஞ்சி முறைய தூக்கிட்டு இருக்க? பிரச்சனை இல்ல, நீங்க பாத்தீங்களோ. உங்களுக்கு என்ன, வீட்டுக்கு வந்தா திங்கணும் தூங்கணும் அவ்வளவுதான். வேற என்ன பேச்சு நடக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? எதா இருந்தாலும் சொல்லு சின்ன பொண்ணு, தெரிஞ்சுக்கிடியே. ஆமா, நான் சொன்னாக்குல போய் கேட்ட போறியா என்ன ஏதுன்னு? சொல்லு தாயா, முடிஞ்சா கேட்க, இல்லாட்டும் வாயை பொத்திட்டு இருக்கேன். நீங்க போய் தூங்கின பிறகு உங்க அம்மையிட்ட மட்டன் சிக்கன் எடுத்துட்டு வர சொல்லிட்டா, குழம்பு கறி வைக்க வெங்காயமும் தக்காளி மட்டும் தான் கிடக்குன்னு சொன்னேன். அதுக்கு உங்க ஆத்தாக்காரி புளி தண்ணியும் துவையல் வச்சு தின்னுட்டா. இப்போ மவாக்காரி வந்துட்டான உடனே மட்டனு சிக்கனு காடை கௌதாரி எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்கா. நான் கடந்து அடுப்புல சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன இருக்கு சின்ன பொண்ணு? ஒரு ஆள் வீட்டுக்கு வந்திருக்க நேரத்தை தான் நம்ம நல்ல மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்ல அவங்களுக்கு. நம்மனா புளி தண்ணி துவையல் வச்சு சாப்பிடுறத பத்தி தப்பு கிடையாது. அப்போ காலம் பூரா உங்களுக்கு வடிச்சு கொட்டி உங்க வீட்டுல வேலையெல்லாம் பார்க்க எங்களுக்கு மதிப்பு கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் வாரவங்களுக்கு தான் மதிப்பு. வீட்டுல இருக்க நாங்க மட்டன் சிக்கன் சாப்பிடணும் ஆசைப்பட்டோம்னா அது எங்களுக்கு கிடையாது. புளி தண்ணி தான் தின்னுக்கிட்டு இருக்கணும். யாராவது வந்தாதான் அவங்களுக்கு போட்டது போக மிச்சத்தை நாங்க தின்னுக்கிடணும் என்ன? அப்படி யாரும் சொன்னா சின்ன பொண்ணு? நம்மளும் நினைச்ச நேரம் ஹோட்டலுக்கு போறோம், எங்க அம்மாக்கு தெரியாம சாப்பிட்டு தானே வரோம். அது உங்க அம்மைக்கு தெரியாம, தெரிஞ்சிருந்தா வீட்டு வாசப்படியே தாண்ட விட மாட்டா. சரி எப்படியோ உனக்கு பிடிச்ச மாதிரி கடையை கூட்டு போறேன், சாப்பாடு வாங்கி தரேன், ட்ரெஸ் வாங்கி தரேன். எங்க அம்மாக்கு தெரியாமனாலும் செய்தோம்ல, அவளுக்கு தெரியணும்னு யார் நினைக்க, தெரிஞ்சா சண்டை தான் வரும். அதனாலதான் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கும் எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சமாதானமா போன்னு சொன்னா கேட்க மாட்டேங்க, அவளுக்கு உனக்கும் ஆக மாட்டுக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? இது எல்லா வீட்லயும் உள்ளது தானே. அப்படியாங்க? இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. இது எல்லா வீட்லயும் உள்ள விஷயம் தான் அந்த வீட்லயும் நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க சொல்லிதான் புதுசா கேள்விப்படுறேன். சொல்லிட்டீங்களா? கிளம்புங்க. பொங்கி முடிச்சுட்டு கூப்பிடுதேன். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஹெல்ப் தானே, சாப்பாடு செஞ்சு முடிச்ச உடனே கல்யாண வீட்டு பாத்திரம் மாதிரி ஒரு பாடு பாத்திரம் சேரும், அதை தேய்ச்சி போட்டுங்க என்ன? சின்ன பொண்ணு, நீ எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் என்கிட்ட விளையாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்ப. இல்லையே, விளையாட்டுக்கெல்லாம் நான் சொல்லல. அம்பிட்டுக்கான பாத்திரம் இறக்கி போடுதேன், தேய்ங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு தேக்கேன். ரொம்ப சந்தோஷம், வாங்க. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. இந்த ஆளை பேசவும் பாவமா தான் இருக்கு. என்ன செய்ய, நம்ம கோவத்தை யார்கிட்ட கொண்டு காட்டுன்னு தெரிய மாட்டுக்கு. வேலையை பாப்போம். மர்மோன இது உங்க வீடு மாதிரி கூச்சப்படாம வள்ளு வதக்க நல்லி சாப்பிடுங்க என்ன? எத்தே சாப்பாடுலாம் நான் யார் வீட்லயுமே கூச்சப்பட மாட்டேன் தே. நான் வாட்டுக்கு அள்ளி அள்ளி சாப்பிட்டுருவேன். எங்க என்ன சின்ன பொண்ணு? உங்க அம்மா என்னைக்கோ வீட்டுக்கு வர மர்மோன இந்த தாங்கு தடிக்கி பக்கத்திலேயே நின்று சாப்பாடு பரிமாறி அப்படி அழகு பக்கம் இல்ல. நான் அந்த வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷமா பொங்கி ஆக்கி பொறிச்சு வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்த்து எத்தேன்னு கூப்பிட்டு என்ன தாங்குதே உங்க அம்மைய. என்னைய ஒரு நாளாச்சும் இப்படி உட்கார வச்சு சோறு போட்டு சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு போவாங்க. கடவுளே, இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? அது வந்து சின்ன பொண்ணு எப்பவுமே வீட்டுல இருக்கவங்கள எதுக்கு அவ்வளவு தூரம் பார்க்கணும்? எப்பவாச்சும் யாராவது வீட்டுக்கு வந்தா தானே நம்ம வாங்க வைங்கன்னு சொல்லி வச்சு இருப்போம். இனி எப்பவுமே வீட்டுல தானே இருக்க, அதான் எங்க அம்மா அவளையே சாப்பிட்டுக்கூடான்னு விட்டுருப்பாவ. ஓஹோ அப்படியாங்க? அப்ப நான் வீட்டுல இருக்கனால தான் அத்தை என் மேல அப்படி பாசம் இல்லாம இருக்காவளோ. நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2-3 மாசம் கழிச்சு வரட்டா, அப்ப என்னை உட்கார வச்சு இப்படி சோறு போடுதாவலான்னு பாப்போம். சின்ன பொண்ணு தயவு செஞ்சு சொல்லேன் சின்ன பொண்ணு, நான் பாத்திரம் தைக்கிறதோட கூட 4 பாத்திரத்தினாலும் சேர்த்து போடு. உனக்கும் எங்க அம்மாக்குள்ள சண்டையில என்னையும் இழுக்காது சின்ன பொண்ணு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லிக்கிடுவோம்னு நினைக்கா? யாருமே கிடைக்கலங்காண்டி என்னைய போட்டு படுத்துதியா? நான் ஒரு பிள்ளை பூச்சின்னு உனக்கே நல்லா தெரியும்.
சும்மாங்க சும்மா தான் உங்ககிட்ட பேசி பார்த்தேன். ஏன் அந்த அளவுக்கு பயப்படுதிய? சொன்னாலும் சொல்லாட்டாலும் எந்த நேரத்துல நீயும் எங்க அம்மாவும் என்ன சண்டை போடுவீங்களோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு சின்ன பொண்ணு. பயப்படாதிய சும்மானத்துக்கு தான் கேட்டேன். விட்டா அழுதுருவிய போல. சரி, எனக்கு வயிறு பசிக்கி, நான் அடுப்படியில் போய் சாப்பிடுதேன். உங்க ஆத்தாக்காரி அவளுக்கு பரிமாறிட்டு அவ எப்போ உட்காந்து திங்காலும் நீங்க எப்போ உட்காந்து திங்கலாம். உங்களுக்காண்டி நின்று காத்து கிடந்து சாப்பிட்ட கிளம்புனா மலையேறி போச்சு. எனக்கு வயிறு பசிக்கி, நான் போய் சாப்பிடுதேன். என்ன தாராளமா போய் சாப்பிட்டு சின்ன பொண்ணு, இதுல என்ன இருக்கு? எப்படியாவது இங்க இருந்து போய் தொலைஞ்சா போதுங்கிய, அப்படித்தானே? நான் அப்படிலாம் நினைப்பேனா சின்ன பொண்ணு? உனக்கு பசிக்குன்னு சொன்னால போய் சாப்பிட்டுட்டும் தானே நினைச்சேன். நீ என்ன எல்லாத்துக்கும் எங்க அம்மா மாதிரி வர வர நீ ஏச ஆரம்பிச்சிட்ட. என்னங்க செய்ய, எனக்கு உங்க ஆத்தா மேல இருக்க கோவம், உங்க தங்கச்சி மேல இருக்க கோவம் எல்லாம் உங்க மேலதான் காட்ட முடியுது. நான் வேற யார்கிட்ட போய் என் கோவத்தை காமிக்க? அவ்வளவுதானே சின்ன பொண்ணு. உனக்கு யார் மேல கோவம் இருந்தாலும் என்னைய பேசு, ஏன் அடிக்க கூட செய், நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் மாதிரி இனிமே. அப்படியாங்க? அடிச்சாலும் பரவாயில்லையா? எனக்கு இருக்க கோவத்துக்கு உங்களை அடிச்சோம்னா இப்பவுமே போய் ஆஸ்பத்திரியில தான் செட்டில் ஆகணும். ரூபா வச்சிருக்கேல செலவழிக்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா இன்னைக்கே சுவாலி முடிச்சிருவ போலயே நீ. சின்ன பொண்ணு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அடிச்சு கிடிச்சு போடாத என்ன. உனக்கு வயிறு பசியா இருக்கும்னு நினைக்கேன், அதான் இப்படி இடக்கு முடக்கா பேசிக்கிட்டு இருக்க. போய் சாப்பிட்டு படுப்போ. ஏன்னா பசி வந்தா நீயா இருக்க மாட்ட. அடையப்பா, டிவில சாக்லேட் விளம்பரம் பாத்தியலாக்கும். அம்மா நாங்களும் அப்பப்போ பேசுவோம்ல. சரி சரி, இப்படி சிரிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கே போயிரு சின்ன பொண்ணு. நீ அடுத்து ஏதாவது ஒண்ணு பேசி சண்டை இழுத்துருவ. அந்த பயம் இருக்கட்டும். போறேன். எப்பா இப்பவாச்சும் போனால. ராசு, உன் பொண்டாட்டிங்களா இங்கதான் நின்று இருந்தா அழகானும். ஏமா கேக்க? ஏன்னா 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ, சாப்பிட்டு முடிக்க இந்த நிம்மதி இங்கே நிக்கணும்னு கிடையாதா? அதுக்குள்ள அவாட்டு போயிட்டா. அதனால என்னம்மா, அவ எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருப்பா? போய் அவளும் 2 வாய் சாப்பிட்டு படுக்கட்டும். சாப்பிட போயிட்டாலாம். ஏன் இவ 2 பேரும் சாப்பிட்ட பிறகு நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம்ல? அவ மட்டும் என்ன தனியா அப்படி சாப்பிட போனா அப்படி கேட்கும்? எம்மா தயவு செஞ்சு வாயை மூடு. சாப்பிட போறதுக்கெல்லாம் நீ பேசிட்டு கிடக்காது, எரிச்சலா இருக்கு. இவ்வளவு நேரம் அவ என்னைய படாப்படுத்திட்டு போயிட்டா, அடுத்து நீ இப்ப ஆரம்பிக்க. விட்டா கிறுக்கணாக்கிருவிய போல 2 பேரும். என்னத்த அங்க சத்தம்? ஒண்ணுல மருமலா சும்மா பேசிக்கிட்டு இருந்தான். அப்படியா? சரி ஏதோ சண்டை விட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். இவன் ஒருத்தன் சாப்பாடை சாப்பிட்டோம் தூர நிச்சோம்னு இருக்க மாட்டான். என்ன பேசுதா ஓய் அது பேசுதாவோன்னு கேட்டுக்கிட்டு. எத்தே வழக்கம் போல சாப்பாடு அருமை. இப்பா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். ஆமாம்மா, மைனிக்கு நான் வந்திருக்கிறது பிடிக்கலையா? சாப்பாடு ஒண்ணு நல்லா செஞ்சு தந்துருதாவோ. மீனா, ஏன் உங்க மைனுக்கு நீ வந்து பிடிக்காம போகுது? அதெல்லாம் ரொம்ப பிடிக்க போய் தான் நல்ல முறையில சாப்பாடு செஞ்சு சாப்பிட சொல்லியிருக்கா. ஆமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிட மருமனே. போய் கை கழுவுங்க, நின்றுகிட்டே இருக்கே பாருங்க. சரி தே. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் சாப்பிட தானே இங்க நிக்க முடியாத உன் பொண்டாட்டிக்கு. அப்படி என்ன பசி வந்தது ஓடிட்டா? ஏமா இது என்ன பேச்சு பேசுத? அவளுக்கு வயிறு பசி, அவ சாப்பிட போனா. அதுக்காண்டி இங்கனே நிக்க முடியுமா? அவ 2 தானே சாப்பிடுதா. ஏன் முன்னாடி அதுக்கு நிக்கணும்? ஒரே ஐடியா தான். அவளை ரொம்ப பேசுத நீ. நானும் பேசக்கூடாதுன்னு பாக்கேன். அதான் மர்மே இருக்கார்லால, அதனால நான் வாயை மூடிட்டு இருக்கேன். அவர் ஊருக்கு போட்டோம், அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு. குளிர் விட்டு போச்சுல உனக்கு. நம்ம அம்மா நம்ம தங்கச்சிங்க பாசம் இல்ல பயம் இல்ல, பொண்டாட்டி தான் முக்கியமா போயிட்டா. என்ன உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லமா. இனி உயிர் எடுக்காத. நான் சாப்பிட்டு போய் தூங்க போறேன். இரு, போய் தொலைஞ்சிடாத. என்னமோ அந்த மனுஷன் முக்கியமானது சொல்லுதம்னாரு, என்ன சொல்லாருன்னு கேட்டுட்டு போ. ஏன் இவ்வளவு நேரம் தின்னுட்டு கிடந்தவர் சொல்லிருக்க வேண்டியதானே? இதுக்கு தனி ஒரு நேரமா? ஏல என்னைய பேச மாதிரி அவரை பேசாத. அவர் நம்ம வீட்டு மர்மவே, மரியாதையா பேசி பழகு. சரிம்மா, என்ன விஷயம் நீயாவது கேட்டியா? சொல்லுதம் நிறைய, நான் புழுன்னு ஓயாம கேட்கவும் முடியாது. அவர்கிட்ட நீயே கேட்டுக்கோ என்னன்னு. எத்தே எக்கா எத்தா எல்லாரும் இங்க வாங்களேன். இந்த கூப்பிட்டுட்டாரு, விஷயத்தை சொல்லதான் கூப்பிட்டுப்பாரு நினைக்கேன். வா என்னன்னு போய் கேட்போம். நீ போ, நான் அந்த சாட்டை இலையை எடுத்து போட்டு வரேன். அதுக்கு கூட இந்த வீட்டுல ஆளு கிடையாதுல, நான் தானே செஞ்சாகணும். சரி செஞ்சுட்டு வா, ஒண்ணும் தப்பு இல்ல. நல்ல பொண்டாட்டி கறிக்கு சிங்கி அடிக்க படிச்சுட்டான். அவன் அப்படி இருக்கான், அவ அப்படி மாத்தி வச்சிருக்கா. வந்த உடனே தான் முந்தானையில முடிஞ்சிருந்தாள்வல. வேலையை பாப்போம். என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? சொல்லுதம் தான். அக்கால காணும். அவ நான் படுத்திருப்பான்னு நினைக்கேன். கூப்பிடும்ல. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு? அந்த வாரேங்க. இப்ப வருவா மாப்பிள்ள. இப்பதான் செத்த குறுக்க சாச்சேன், அதுக்குள்ள கூப்பிட்டாச்சு. என்னங்க? சொல்லுங்க மருமனே. நான் ஊருக்கு கிளம்புதேன். இதுக்கு தானா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு எந்திரிச்சு வந்தேன். என்ன மருமனே அதுக்குள்ள போறங்கிய? இப்பதான் வந்தியே, சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பியல. என் மாவா கூட 2 மணி நேரம் இருக்கலாம்னு பார்த்தேன். எத்த உங்க மாவா உங்க கூட தான் 2-3 நாள் இருக்க போறா. நான் மட்டும் தான் ஊருக்கு போறேன். யாத்தே 2-3 நாளா? ஐயோ, இந்த பேதல போவா ஒரு நாள் வீட்டுல இருந்தாலே வீட்டை 2 ஆக்கிட்டு போயிருவாளே. இவர் 2-3 நாள் வீட்டுல கிடந்தானா வீடு விளக்குமா? என்ன பாடு படுத்த போறாளோ தெரியலையே. நினைச்சேன் அவ தந்தடி பேக்க தூக்கிட்டு வரும்போதே நினைச்சேன் என்ன இவ்வளவு பெருசா தூக்கிட்டு வந்திருக்கான்னு. அதே மாதிரி ஆயி போச்சு. அப்படியே மருமனே, ரொம்ப சந்தோஷம். தம்பி, மீனாவை இங்க தனியா விட்டுட்டு நீங்க அங்க எப்படி இருப்பிய? எனக்கும் சங்கடமா தான்க்கா இருக்கு. ஆனா என்ன செய்ய, ஒரு வாரம் நான் பெங்களூர் வரைக்கும் போக வேண்டி இருக்கு. பெங்களூருக்கு தான் ஒரே நாள்ல போயிடலாமே தம்பி. ஏன் ஒரு வாரமா போறிய? நடந்தா போறிய? அக்காவுக்கு எப்பவுமே காமெடி தான். ஏக்கா நான் ட்ரைனிங்க்கு போறேன்க்கா ஒரு வாரம். ஓ அப்படியா, சரி. பாட்டியால உன் பொண்டாட்டிய எப்படி பேசான்னு? ஏமா தமிழ்ல தானே பேசினா? அதான் உனக்கு தான் மூளை குழம்பி ரொம்ப நாள் ஆச்சே. சரி எத்த போயிட்டு வரேன். உங்க மாவளை பாத்துக்கோங்க. சரி மருமனே, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பப்போ போன் போடுங்க, என்ன முடிஞ்சா.
சரி தே, கண்டிப்பா ஃபோன் பண்ணுவேன். போயிட்டு வரேன் என்ன? சரி மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் மீனாம்மா, போயிட்டு வரேன் என்ன? சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க என்ன. எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா, நான் வேலையில இருந்தாலும் உன்னை நினைச்சிட்டே தான் இருப்பேன். அப்புறம் நீ 2-3 நாள் நம்ம வீட்டுக்கு போயிரு என்ன, ஒரேடியா இங்கே இருந்துறாத. என் மருமனை இங்கே இருக்கட்டுமே ஏமாவா ஒரு வாரத்துக்கு. அங்க அம்மா ஏசுவால்லத்தே, ஒரு 2 நாளாவது இவ நான் இல்லாட்டாலும் அங்க இருக்கணும்ல. ஏம்மா அவன் ஊருக்கு போனா அந்த அன்னைக்கு என் மருமவா அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பா, அதுக்காண்டி தான் சொன்னேன். சரி மருமனை, அப்போ 2-3 நாள் கழிச்சு நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். சரி எக்கா வாரேன் என்ன? சரி தம்பி, பார்த்து போயிட்டாங்க. மீனுமா, போயிட்டு வரேன் என்ன? சரிங்க. மீனுமா, பாய். சரிம்மா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கேன். ஓ ரூம்ல ஃபேன் தான் ஓடுது. மைனி, நான் உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கேன் என்ன, அங்க தானே ஏசி வச்சிருக்கிய. சரி மீனா, போ. நீ மாமா 2 பேரும் பேசிட்டே தூங்குவோம். வந்த அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டா, ஏசி ரூம் தான் வேணும், அதான் வேணும், இதான் வேணும். இன்னும் என்னென்ன வேணும்னு கேட்க போறாளோ, என்னென்ன பாடலாம் படுத்த போறாளோ தெரியல. சின்ன பொண்ணு, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. சரி, நான் அம்மா ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கேன் என்ன? பாத்திலா மக்களே, சும்மா வந்திருக்கான்னு நினைச்சா ஒரேடியா அங்க டேரா போட வந்திருக்கா. என்னென்ன பாடலாம் படுத்த போறாளோ தெரியல. சரி, சமாளிப்போம். அவ 8 அடி பாஞ்சா நம்ம 16 அடி பாய மாட்டோமா? அவளா நம்மளான்னு பாத்துருவோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாத்துக்கிடுவோம். அப்புறவே வழக்கமா சொல்லதான், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வீடியோல மறுபடியும் பார்ப்போம் என்ன.